மக்களவையின் தற்காலிக சபாநாயகராக ஒடிசாவை சேர்ந்த எம்பி வர்தகிரி மக்தாபுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கொடுக்குன்னில் சுரேஷுக்கு பதில் வர்தகிரி மக்தாபை தேர்ந்தெடுத்ததால் இந்தியா கூட்டணி கட்சிகள் பதவியேற்பு விழாவை புறக்கணிப்பு செய்தனர். 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றார் பிரதமர் நரேந்திர மோடி. இடைக்கால சபாநாயகர் மக்தாப் பதவி பிரமாணம் செய்து வைத்த நிலையில் மக்களவை விதிகளின்படி முதல் உறுப்பினராக பிரதமர் மோடி பதவியேற்பு. புதிய எம்பிக்கள் அனைவரையும் வரவேற்பதாக பிரதமர் மோடி பேட்டி. நாடாளுமன்ற கூட்டம் சாமானிய மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யும் எனவும் பேச்சு. மக்களுக்கு எங்கள் மீது நம்பிக்கை உள்ளதால் தான் 3வது முறையாக ஆட்சி அமைத்துள்ளோம் என பிரதமர் மோடி பேட்டி. அனைத்து நலத்திட்டங்களுக்கும் 3 மடங்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் எனவும் அவர் பேச்சு. நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து காந்தி சிலையை இடமாற்றம் செய்ததை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். கைகளில் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை ஏந்தியபடி கோஷங்களை எழுப்பி போராட்டம். முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் அடுத்த 2 ஆண்டுகளில் 10,000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் மேம்படுத்தப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. 4,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இப்பணிகள் நடைபெறும் என சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவிப்பை வெளியிட்டார். கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் அதிமுகவினர் போராட்டம். கள்ளக்குறிச்சியில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு. கடற்படையால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் இருக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த 22 மீனவர்களை விடுவிக்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கடிதம். கடற்படையினர் கைப்பற்றி வைத்திருக்கும் விசைப்படகுகளை விடுவிக்கவும் கோரிக்கை. சவுதி அரேபியாவில் வெப்ப அலையினால் உயிரிழந்த ஹஜ் பயணிகளின் எண்ணிக்கை 1300-ஐ கடந்தது. பதிவு செய்யாமல் ஹஜ் பயணம் மேற்கொண்ட 83% பயணிகளே வெப்ப அலையினால் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சகம் பதில். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான சூப்பர் 8 போட்டிகளில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியது தென்னாப்பிரிக்கா. DLS விதிப்படி 16.1 ஓவர்களின் இலக்கை எட்டி பிடித்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு T20 உலகக்கோப்பையின் அரையிறுதிக்கு முன்னேறியது. துணை சபாநாயகர் பதவிக்கு கொடிக்குளம் சுரேஷ் போட்டி. இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒருமனதாக முடிவு. நீட் முறைகேடு வழக்கில் பீகாரில் மேலும் 5 பேர் கைது. CBI வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அதிரடி நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் உண்மைக்கு மாறாக கருத்து கூறிய ராமதாஸ் அன்புமணிக்கு திமுக வக்கீல் நோட்டீஸ். மன்னிப்பு கேட்டு 1 கோடி ரூபாய் வழங்காவிட்டால் அவதூறு வழக்கு தொடரப்படும் என எச்சரிக்கை. வயநாடு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்து ராகுல் காந்தி கடிதம். நாள்தோறும் அவதூறு சந்தித்த போது வயநாடு மக்களின் அளவற்ற அன்பே பாதுகாத்தது என உருக்கம். ராசிபுரம் அருகே சிறுத்தை நடமாட்டம் குறித்து வனத்துறை தீவிர கண்காணிப்பு. கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டம். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தல். மதுரையிலிருந்து சென்னை தமிழக சட்டசபையை காண்பதற்காக விமானத்தில் பறக்கும் அரசு பள்ளி மாணவர்கள். முதல் முறை விமானத்தில் செல்வதாக மாணவர்கள் நெகிழ்ச்சி. ரஷ்யாவில் தேவாலயங்கள் உட்பட 4 இடங்களில் அடுத்தடுத்து பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூடு. காவல்துறையினர் பாதிரியார் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. T20 உலகக்கோப்பை போட்டியில் இன்று இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதல். கட்டாய வெற்றி நெருக்கடியில் ஆஸ்திரேலியா வீரர்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.